Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 7, Properties of Matter la book back problem number 2. Problem என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a cylinder of length 1.5 meter and diameter 4 cm is fixed at one end. A tangential force of 4 into 10 to the power 5 Newton is applied at the other end. If the rigidity modulus of the cylinder is 6 into 10 to the power 10 Newton meter to the power minus 2, then calculate the twist produced in the cylinder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டர்னுடைய ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்யூம் தட் திஸ் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். இந்த எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த எண்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதாவது 4 into 10 to the power 5 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபோர்ஸை அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிலிண்டர் வந்து ட்விஸ்ட் ஆகும். எவ்வளவு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சிலிண்டர்னுடைய லென்த் கொடுத்துருக்காங்க, இந்த சிலிண்டர்னுடைய டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற டயமீட்டர்லேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் இந்த சிலிண்டர்னுடைய ரிஜிடிட்டி மாடலஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்குவோம். சிலிண்டர்னுடைய லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். அப்புறம் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இதிலிருந்து ரேடியஸ் கால்குலேட் பண்ணலாம். R is equal to diameter by 2, therefore 2 centimeter. இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 2 into 10 to the power minus 2 மீட்டர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into 10 to the power 5 நியூட்டன். அதுக்கப்புறம் ரிஜிடிட்டி மாடலஸ் கொடுத்துருக்காங்க. ரிஜிடிட்டி மாடலஸ் ஈக்குவல் டு 6 into 10 to the power 10 நியூட்டன் மீட்டர் டு தி பவர் minus 2. ஸோ இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? டார்க் ப்ரொடியூஸ்ட் இன் த சிலிண்டர் டவ் இஸ் ஈக்குவல் டு பை ஈட்டா ஆர் டு தி பவர் 4 டிவைடட் பை 2L இன்ட்டு பை. இங்கே டவுங்கிறது டார்க் ப்ரொடியூஸ்ட் இன் த சிலிண்டர். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா இந்த சிலிண்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற டார்க்குக்கான ஃபார்முலா இது. இங்கே டவுங்கிறது டார்க். டார்க்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். டார்க் இஸ் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதே நம்ம டாரிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டவுங்கிறது டார்க். டார்க் இஸ் நத்திங் பட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டாரிசன். ஸோ டாரிசன் ஆஃப் த சிலிண்டர் இஸ் கிவன் பை திஸ் ரிலேஷன். இங்கே ஈட்டாங்கிறது ரிஜிடிட்டி மாடலஸ், ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், எல்லுங்கிறது லென்த் அண்ட் பை இஸ் அ ட்விஸ்ட், ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா, பை இஸ் ஈக்குவல் டு, ஸோ பையை ஒரு சைடு வச்சுக்கிறோம், மற்ற எல்லாத்தையும் அடுத்த சைடு கொண்டு வந்துடுறோம். டார்க் டவ் இன்ட்டு 2L. கீழே இருக்க 2L வந்து இங்கே வரும். இங்கே இருக்கிற பை ஈட்டா ஆர் டு தி பவர் 4 எல்லாமே டினாமினேட்டருக்கு வந்துடும். பை ஈட்டா ஆர் டு தி பவர் 4. டார்க்கை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதலாம். டார்க்கு தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு force into perpendicular distance is R into 2L divided by pi eta R to the power 4. This is a twist produced in the cylinder. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே எஃபோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, எல்லோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஈட்டாவோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. எகெயின் ஆரோடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இந்த எல்லா வேல்யூமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பையை கால்குலேட் பண்ணிடலாம். இதனுடைய யூனிட் எல்லாமே வந்து SI யூனிட்டில் இருக்கிறதுனால நமக்கு இந்த பையினுடைய வேல்யூ வந்து ரேடியனில் வரும்.
ஸோ ரேடியனை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 180 டிவைடட் பை பையால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திஸ் வில் பி இன் ரேடியன் and if we multiply 180 by pi then we will get in degree. ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 into 10 to the power 5 is the force and radius is 2 into 10 to the power minus 2 into in the 2. Length of the cylinder is given as 1.5 whole divided by பையனுடைய வேல்யூவை 3.14 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்ட்டு ஈட்டா இஸ் a rigidity modulus is given as 6 into 10 to the power 10 into r to the power 4 னுடைய வேல்யூ 2 into 10 to the power minus 2 whole to the power 4 into 180 again பையனுடைய வேல்யூ 3.14. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த சிம்பிளிஃபிகேஷனை இப்போ பார்க்கலாம். So we will get this is equal to 45.6 degree அப்படின்னு கிடைக்கும். So this is a twist produced in the cylinder. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.